ஆமா, நீ லட்சுமி தானே? ஆமா. சிவா, இந்த பொண்ணு இங்க வேலை பார்க்கறாளா? ஆமா, ஹானரி ஜாப். நீ போமா. வாங்க. சிவா, இந்த பொண்ணு நல்ல கடையா இருக்கா. அவ இங்கேயும் வேலை பார்க்கறா, நம்ம வீட்லயும் இருக்கா. நம்ம வீட்டுக்கும் இவளுக்கும் என்ன சம்பந்தம்? அவளை பத்தின எல்லா விவரங்களையும் டீட்டெயிலா சொல்றேன். உள்ள வாங்க. ஓகே. ஜானகி, 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 அந்த லட்சுமி பொண்ணுக்கு என்ன வியாதி, எப்படி ஏற்பட்டதுன்னு எல்லாம் சிவராம என்கிட்ட விவரமா சொல்லிட்டான். நான் சொன்னேன், அந்த பொண்ணை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ சிவனேன்னு இரு, நான் ட்ரீட் பண்ணி சரி பண்ணிடுறேன்னு சொன்னேன். அவன் என்ன ஏற இறங்க பார்த்தான். அப்ப நான் சொன்னேன், சிவராமா, அமெரிக்காவில் 30 வருஷமா ஒரு நாளைக்கு 2 ஆபரேஷன் பண்ணிருக்கேன், அதனால தைரியமா இரு அப்படின்னு. அப்புறம் தான் அவன் தைரியமா சரின்னு சொன்னான். ஜானகி, நாளைக்கே நான் லட்சுமி ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருப்பேன். அவளுக்கு ஏதாவது ஆபரேஷன் பண்ண வேண்டியிருக்குமோ? ஆமா, அவ மூளையை கட்டி தனியா வச்சிருப்பேன். இதெல்லாம் சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட், மனோதத்துவ முறையில செய்ய வேண்டிய வைத்தியம். இதெல்லாம் தேவையா? எதுக்கு அவளுக்கு பழைய ஞாபகத்தை கொண்டு வந்து அவளையும் குழப்பி நாமளும் குழம்பணும்? பேசாம அப்படியே விட்டுட்டா? நோ 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 நோ. இந்த மாதிரி வியாதி எல்லாம் வைத்திய சாஸ்திரத்துக்கே பெரிய சோதனை மாதிரி, ஒரு சேலஞ்சு. நாம ட்ரீட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோ, அதுல நமக்கு எவ்வளவு பெரிய கிரெடிட். டாக்டர், டாக்டர், டாக்டர். ஏன் டாக்டர், நான் 3 தடவை கூப்பிட்டேன், நீங்க எதை பார்த்து மேமறந்து நின்னுட்டு இருக்கீங்க? ஓ, என்ன மாதிரியே வரைஞ்சிருக்கீங்க. ரொம்ப அழகா இருக்கு டாக்டர். லட்சுமி, இனிமே நான் எந்த ஓவியம் வரைஞ்சாலும் அது அழகா தான் இருக்கும். நான் எதை வரைஞ்சாலும் அது உன் உருவம் தானே வருது. நான் ரொம்ப கொடுத்து வச்சோம் டாக்டர். ஆனா என்ன ஆனா? இந்த அதிர்ஷ்டம் நீடிக்குமானதான் பயமா இருக்கு. திடீர்னு உனக்கு ஏன் சந்தேகம்? டாக்டர் மாமா எனக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க போறாரு. எனக்கு எதுக்காக பழைய ஞாபகம் வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு அது தேவைதானா?